Hi friends, welcome to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா தரவா பார்த்துட்டோம். சோ இந்த வீடியோல அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்பர் ப்ரோகிராம்ஸை சால்வ் பண்றது. அதாவது நம்பர் ப்ரோகிராம்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன இன்டர்வியூல ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக் தான் வந்து இந்த நம்பர் ப்ரோகிராம். ஸோ எல்லா இன்டர்வியூலையுமே நம்பர் ப்ரோகிராம்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து அதை நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த சம்ஸ் தான் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு 8 சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை தான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. அண்ட் வந்து கமெண்ட் முடிஞ்சா பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட் தான் என்னை வந்து நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்ஸ்ட்ராங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்னா இப்போ ஒரு டிஜிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்புட் கொடுக்குறாங்க 153 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எத்தனை டிஜிட் இருக்குன்னு முதல்ல கவுண்ட் பண்ணணும். சரியா? கவுண்ட் பண்ணா இதுல 3 டிஜிட் இருக்கு. அப்போ 3 டிஜிட்னா 1 கியூப் பிளஸ் 5 கியூப் 3ன்னு இருக்கிறதுனால சப்போஸ் இது 4 டிஜிட் ஆச்சுன்னா 4ன்னு போடணும். ஓகேவா? பிளஸ் 3 கியூப். இது வந்து எக்ஸாக்டா அந்த 153 இருந்துச்சு, அந்த டிஜிட்டாவே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவாங்க. நம்ம போன டைம் பார்த்தது ஸ்ட்ராங் நம்பர், இப்போ நம்ம பார்க்கறது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு எப்படி லாஜிக் இருந்து உங்களுக்கு நான் லேப்டாப்ல லாஜிக் எழுதிட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து டக்கு வந்துட்டு லாஜிக் மட்டும் டைப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஜிக் வந்து பில்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த லாஜிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்மளோட இன்புட் என்னது 153. ஓகேவா? 153ங்கிறது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பரை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இன்புட்டில் வந்துட்டு 153 அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ வந்து டெம்ப்லேயும் 153 நமக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து 0, மல்டிப்ளை 1, சம் 0, கவுண்ட் 0ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயில் நமக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் இப்போ 153ல வந்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு முதல்ல தெரியும். நமக்கு இன்புட் வந்து இதுல 3 டிஜிட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு ஒயில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த ஒயில நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் இது டிஜிட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது சேம் இந்த சின்ன லாஜிக் தான். ஓகேவா? நம்ம இன்புட்டை டிவைட் பண்றோம், கவுண்டை பிளஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து கவுண்ட் வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், 3ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 3ன்னு கிடைச்சிருச்சு. இதுக்காக தான் நான் வந்து கவுண்ட் கண்டெய்னர் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு அப்படி ஏன் வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இன்புட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வெறும் கவுண்ட் கண்டுபிடிக்கும் போதே இன்புட் வந்து 0 ஆயிரும். ஸோ வந்துட்டு திருப்பி நம்ம வந்து ரீஅசைன் பண்றோம். இன்புட்ல மறுபடியும் டெம்போ வந்து இது பண்றோம். டெம்பை எப்பயுமே நீங்க தனியா வச்சுக்கணும். டெம்ப் வேற எந்த யூஸ்க்குமே இருக்கக்கூடாது. டெம்ப் கடைசியில நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதா டெம்போ வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு திருப்பி வந்து இன்புட்டை திருப்பி டெம்ப்லேயே வந்து அசைன் பண்றேன். ஸோ வந்து மறுபடியும் இன்புட் என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்துட்டு மறுபடியும் இன்புட் 153ன்னு ரீஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஸ்டோர் பண்ணோம்னா இப்போ மறுபடியும் ஒரு ஒயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் ஒயில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் வந்துட்டு நான் வந்து இந்த என்ன எத்தனை டிஜிட் இருக்கோ அதால வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸ்கொயர் பண்ணணுமா இல்ல கியூப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒயில் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
ஒயில் லூப்ல என்ன பண்ணியிருக்கேன், பொதுவாக கியூப்னா என்ன அர்த்தம், 3 இன்ட்டு 3. அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இப்படி 3 தடவை போடணும். 5 இன்ட்டு 3 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஓகேவா. இதுதான் வந்துட்டு அந்த கியூபோட வேலை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டிஜிட்ல இருந்து தான் வர முடியும். ஸோ வந்துட்டு அதனால லாஸ்ட் டிஜிட்டை வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் என்னது 3 ஸ்டோர் ஆயிடுச்சு. மல்டிப்ளை 1 ஏன் எடுத்துக்கன்னா போன சம்ல சொன்ன மாதிரி தான் மல்டிப்ளை வந்து எப்பயுமே 1 தான் எடுக்கணும். ஸோ வந்து நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருச்சு, லாஸ்ட் இதுவும் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்றேன். அந்த ஃபார் லூப்ல நம்மளால டைரக்டா 3 தடவை 3 இன்ட்டு 3 இன்ட்டு நம்மளால போட முடியாது கரெக்டா. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா I 1ன்னு எடுத்திருக்கேன். கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3. அதாவது நமக்கு 3 தடவை நான் வந்து அதை இன்ட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போன தடவை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் என்னவோ டிஜிட்டை தான் வந்துட்டு நான் வந்து இது பண்ணேன். அதாவது டிஜிட் இப்போ 5 அப்படின்னா 5 வரைக்கும் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். இப்போ நான் டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டேன்னா என்னோட கவுண்ட் என்னவோ அந்த கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னு சொல்லி பாருங்க, இப்போ கவுண்டோட வேல்யூ வந்து என்னது 3. கவுண்டோட வேல்யூ எங்க இருக்கு, இந்த இருக்கு. கவுண்டோட வேல்யூ வந்துட்டு 3 ஓகேவா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டை விட வந்து ஐ சிறுசா ஓகே உள்ளக்க வந்துருச்சு. உள்ளக்க வந்தோடனே மல்டிப்ளையோட வேல்யூ என்ன 1. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாதான் தெரியும். ஸோ வந்து நல்லா பாருங்க. ஸோ 1 இன்ட்டு லாஸ்ட், இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து என்னது 3 ஓகேவா. இப்போ 3 ஓகே 3 தடவை அது திருப்பி ரன் ஆச்சு அப்படின்னா அதே தான் ஆன்சர். அதாவது இப்போ 3ன்னு வந்துருச்சு, 1 இன்ட்டு 3 3. அப்போ 3 இன்ட்டு அகைன் வந்து வரும்போது இன்புட் வந்து அதே கவுண்ட் தான் நம்ம இது பண்ண போறோம். ஸோ அகைன் 3 தான் வரும். அதாவது இங்க நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 1 இன்ட்டு 3 3ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு ஓகேவா. இப்போ 3ன்னு ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ஃபார் லூப் ரன் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ திருப்பி 2 ஆயிருது ஓகேவா. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்றதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். போனாட்டி டிஜிட்டை பார்த்தோம், இந்த தடவை அதை ரொட்டேட் பண்றோம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐயோட வேல்யூ இப்போ இன்க்ரீஸ் ஆனோம்னா 2 ஆயிரும். 2 ஆயிடுச்சு. ஸோ வந்து மறுபடியும் ட்ரூ மறுபடியும் உள்ள வந்தோடனே ஆல்ரெடி இருக்கிறது 3. ஸோ 3 இன்ட்டு இப்போ வந்துட்டு லாஸ்ட் என்னது, இப்போ அகைன் அதே லாஸ்ட் தான் 3. ஸோ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஐயை நம்ம இன்ட்டு பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம போன தடவை என்ன பண்ணோம், ஐயை இன்ட்டு பண்ணோம், மல்டிப்ளை இன்ட்டு ஐன்னு போட்டோம். ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படின்றதுனால நமக்கான இங்க என்ன டிஜிட்டோ அதை தானே திருப்பி நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ அப்போ 3 இன்ட்டு 3 அகைன் வந்துட்டு 3 9 ஆயிரும் ஓகேவா. 9 ஓகே. இப்போ வந்துட்டு திருப்பி மறுபடியும் ரன் ஆகுது. இப்போ மறுபடியும் போயிட்டு அகைன் வந்து வேல்யூ வந்து 3 ஆயிரும். ஸோ கவுண்ட் வந்து இப்பயும் வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஏன்னா கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கவுண்ட்னு சொல்லி போட்டுக்கும். ஸோ வந்து ட்ரூவா இருக்கு. மறுபடியும் உள்ள வருது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 3. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிடுது. ஸோ வந்து இது கரெக்டா இல்லையான்னு சொல்லி நம்ம இங்கே போர்ட்லேயே பார்த்துடலாமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 இங்க வந்துட்டு 9 ஆகும். 9 இன்ட்டு 3 27 கரெக்டா. ஸோ வந்து அதுதான் அங்கேயும் கிடைக்குது. லாஜிக் அப்போ நமக்கு கரெக்ட் தான். ஓகே இப்போ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ஒரு சம்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதானே அந்த இது வரணும். ஸோ வந்து சம் கண்டெய்னர் அதனால தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மல்டிப்ளை இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே என்ன ஆயிடுது 0 + இப்போ எங்க இருக்கு 27. ஆக மொத்தம் ஆன்சர் வந்து 27 இதாயிருது ஓகேவா. இப்போ ஆன்சர் 27 இதானதுக்கு அப்புறம் இப்போ திருப்பி வந்துட்டு நம்ம வந்து அந்த இன்புட்டோட ஒரு வேல்யூ வந்து கம்மி பண்றோம். இப்போ கம்மி பண்ணதுனால 153ல இருந்து இன்புட்டோட வேல்யூ 15 ஆயிடுது. மறுபடியும் ஒயில் வந்து திருப்பி போகுது. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து 5 மறுபடியும் உள்ள வந்துட்டு ஃபார் லூப்ல ரன் ஆகும்போது இந்த இடத்துல 1 ஸ்டார் 5ன்னு வரும். ஆக மொத்தம் அப்போ ஆன்சர் வந்து 5ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது 5 அது இன்ட்டு 5ன்னு வரும். 5 25ன்னு வரும். 25ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிறது 25. ஆல்ரெடி இருக்கிறது 25 இன்ட்டு அகைன் 5ன்னு வரும். 5ன்னு வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு வந்தோடனே 125 கரெக்டா.
ஆமா 125 ஓகேவா. ஸோ வந்து இப்போ கவுண்ட் வந்து எப்பயும் போல 3, அதாவது 3 தடவை தான் பண்ண போறோம் அப்படிங்கிறனால மறுபடியும் 3 தடவை முடிஞ்சோடனே ஃபால்ஸ் ஆயிரும், திருப்பி ஃபார் லூப் போட்டு வெளியே வரும். இப்போ இங்க என்ன நடக்கும், ஆல்ரெடி ஒரு 27 பிளஸ் வந்து என்ன நடக்குது 125. 125னா 150 152 ஆகும் ஓகேவா. 152 ஆயிருச்சு ஓகேவா. ஸோ இப்போ அகைன் வந்து ஒரு டிஜிட்டை நம்ம கம்மி பண்றோம். இப்போ 1 ஆயிருது. 1 ஆனோடனே மறுபடியும் போனோடனே இங்க லாஸ்ட் டிஜிட் 1ன்னு எடுக்கும், ட்ரூவா இருக்கிறதுனால மறுபடியும் இன்புட்குள்ள வரும். இந்த வாட்டி என்ன நடக்கும், 1 இன்ட்டு 1 அகைன் வந்து இங்க ஆன்சர் வந்துட்டு 1 தான் கிடைக்கும் ஓகேவா. 1 எத்தனை தடவை பண்ணாலும் அதே தானே கிடைக்கும். ஸோ 1 இங்கேயும் வந்துட்டு 1, ஸோ இங்கேயும் வந்துட்டு 1, இங்கேயும் வந்துட்டு 1, இங்கேயும் வந்துட்டு 1, இங்கேயும் வந்துட்டு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ திருப்பி வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 152 + 1 = ஆன்சர் 153 ஓகேவா. இப்போ வந்துட்டு திருப்பி வந்து இங்கே வரும்போது 0 ஆயிரும். ஸோ வந்துட்டு லூப் ஃபெயில் ஆயிரும். லூப் ஃபெயில் ஆனோடனே கீழே வந்து செக் பண்ணுறோம், டெம்ப் எக்ஸாக்டா ஈக்குவல் சம்மில் இப்போ என்ன ஸ்டோர் ஆயிருக்கு 153, நம்மளோட இன்புட்டு 153. ஸோ வந்து இது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சிருக்கேன் ஓகேவா. இவ்வளோதான் லாஜிக்கு. இப்போ வந்துட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். 153 என்டர் கொடுத்தனா the given number 153 is a Armstrong number கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா வேற நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு ரேண்டம் நம்பர் போட்டு என்டர் கொடுத்தோம்னா the given number 43 அந்த நம்பர் வந்து நாட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு ஓகேவா. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இப்படிதான் ஒரு லாஜிக்கை நம்ம வந்து பில்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ வந்து அந்த இடத்துல நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாகவே சொல்கிறேன், மறுபடியும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறமே சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் சேம் திங் மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்னா இந்த மாதிரி தான் நம்ம லாஜிக் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்பர் ப்ரோக்ராம் இல்லாத இன்டர்வியூ பார்க்கவே முடியாது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அங்கே நம்பர் ப்ரோக்ராமே இருக்கும் ஓகேவா. ஸோ வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலிண்ட்ரோமும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ பேலிண்ட்ரோம்னா என்ன, பேலிண்ட்ரோம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி மலையாளம்னு வந்து அதை திருப்பி போட்டால் வந்துட்டு திருப்பி அதே தான் வரும். மலையாளம் நீங்கள் இங்கிலீஷில் இருக்க மலையாளம்னு இருக்கிறத திருப்பி நீங்கள் போட்டு பாருங்க, சேம் அதே தான் வரும், எக்ஸாக்டாக தான் வரும். ஸோ அதான் பேலிண்ட்ரோம். பட் ஆனால் இங்கே நம்பர் ப்ரோக்ராமுக்கு அங்கே நமக்கு வந்து கேரக்டர் வராது, ஒன்லி நம்பர். நம்ம போட்ட நம்பர் அப்படியே வந்து திருப்பி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதான் வந்து நமக்கு பேலிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் லாஜிக் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லாஜிக் நான் பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் லாஜிக்கு பேலிண்ட்ரோமுக்கு. இப்போ பேலிண்ட்ரோமுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இன்புட் வந்து என்ன போடலாம், யூசர் வந்துட்டு இன்புட் வந்துட்டு 1 1 2 1 1 இதான் வந்து யூசரோட இன்புட்னு வச்சுக்கோம் சரியா. இதான் வந்து பேலிண்ட்ரோம்னு வச்சுக்கோம். இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கண்டெய்னர், அதாவது அதை ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ எப்பயும் போல டெம்ப்ல ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒயில்ல ஒரு சின்ன லாஜிக் தான். ஸோ ஒயில்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிவர்ஸ் இன்ட்டு 10ன்னு ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு இங்க 1 1 2 1 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 இங்க எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணும்போது 1ன்னு இருக்குது ஓகேவா. பட் ஆனா இப்போ அடுத்த நம்பரை ஸ்டோர் பண்ணும்போது திருப்பி 1ன்னு ஆகுமா. இதை வந்து எப்படி 11ன்னு ஆகுறது, பிளஸ் பண்ணா இங்க வந்துட்டு 2ன்னு ஆயிரும் ஓகேவா. 2 நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது பிளஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், 1 + 1 2ன்னு ஆயிரும். நம்ம ஜஸ்ட் கன்காட்டினேட் தான் பண்ணணும். கன்காட்டினேட் இதுல பண்ண முடியாது. ஸோ வந்து ஏன்னா நம்பரா இருக்குது கன்காட்டினேட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பெரிய டாபிக். நம்ம வந்து கன்காட்டினேட் பண்ணி அதை ஸ்ட்ரிங்கா மாத்தி ஸ்ட்ரிங்கை திருப்பி நீங்க நம்பரா மாத்தணும். ஸோ அது வந்து கொஞ்சம் தலைவலியான வேலை. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 1 + 1ன்னு இருக்கிறதுக்கு பதிலா இதை ஆல்ரெடி இருக்கிறது இன்ட்டு 10 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 × 10 10ன்னு ஆயிரும். 10 + இப்போ லாஸ்டா வர நம்பர் 11 ஓகே 11. இப்போ நீங்க அடுத்த நம்பருக்கு பாருங்களேன், எக்ஸாக்டா கரெக்டா மேட்ச் ஆகும். ஸோ 11 × 10 எவ்வளவு, 11 × 10 110
110 plus 2. ஸோ 1 1 2 அப்படியே திருப்பி போடும்போது 1 1 2 கரெக்டாக வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு ரிவர்ஸ் இன்ட்டு 10 போட்டிருக்கேன்னு? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் லாஜிக், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு நம்ம திருப்பி ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து நம்பராக மாற்றுறதுக்கு பதிலாக நான் வந்து 10களால் வந்து அதை இன்ட்டு பண்ணுறேன். ஸோ 10ஆல் இன்ட்டு பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸாக்டாக அதுக்கு அடுத்த வேல்யூ நம்ம ப்ளஸ் பண்ணும்போது அது ரெண்டும் மேட்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இந்த லாஜிக்லாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் இன்ட்டு 10 அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி 1 1 2 1 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்புட்டில் வந்துட்டு 1 1 2 1 1 ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ஆல்ரெடி ரிவர்ஸ் என்னது இருக்குது? 0 0 இன்ட்டு 0 இன்ட்டு 10 0 இன்ட்டு 10 என்னது? 0 தான். ஸோ வந்துட்டு 0 இன்ட்டு 10 0 அது பிளஸ் இன்புட் மாடுலஸ் ஆஃப் 10, அதாவது லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நமக்கு வேணும். கரெக்டா? ஸோ வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 1ன்னு வந்ததுனே ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஆகும்? ஸோ டெஃபினட்டாக 1ன்னு ஆயிரும். 1ன்னு ஆயிடுச்சா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி வந்து இன்புட்டை வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? இன்புட்டோட வேல்யூ 1 1 2 1ன்னு ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஒயில் லூப் ரன் ஆகுது. இப்போயும் ட்ரூ. இப்போ ட்ரூ உள்ள வரும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆல்ரெடி ரிவர்ஸ் கண்டெய்னர்ல இருக்கிறது என்னது? 1 1 இன்ட்டு 10 1 இன்ட்டு 10 எவ்வளவோ 10. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ இருக்க இன்புட்ல லாஸ்ட் டிஜிட் என்னது? 1. ஸோ 1 வந்ததுக்கப்புறம் 10 + 1 11 ஆயிரும். ஓகேவா? 11 ஆயிடுச்சு. இப்போ அகைன் வந்துட்டு இன்புட்டை வந்து நம்ம 1 கம்மி பண்ணுறோம். அப்போ 1 1 2 ஆயிரும். அதாவது 112 ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து ட்ரூ தான் உள்ள வருது. இப்போ உள்ளக்க வரும்போது ஆல்ரெடி இருக்கிறது வந்து 11 இன்ட்டு 10 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐ திங்க் 110 110 ப்ளஸ் என்ன போடுறோம்? லாஸ்ட் டிஜிட் வந்து என்னது? 2. ஸோ வந்து என்ன ஆகுது? ஆன்சர் வந்து 112 ஆயிடுது. ஓகேவா? 112 ஆயிரும். ஏன்னா 110 இன்ட்டு 11 வந்து 10 இன்ட்டு 11 110 110 + 2 112. ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ அகைன் வந்து நம்ம ஒரு நம்பர் குறைக்கிறோம், 11 ஆகுது. ஸோ திருப்பி மறுபடியும் இதே லாஜிக் உள்ளே வந்துடும்போது இதே லாஜிக் உள்ளே வருது. உள்ளே வரும்போது இப்போ ஆல்ரெடி 112 இன்ட்டு 10 இருக்குது. ஸோ 10 ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் டிஜிட்டை இது பண்ணுறோம். லாஸ்ட் டிஜிட் என்னது? 1 இது பண்ணோன்னே ஆல்ரெடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 1 2 1, அதாவது 1121 ஆகுது. ஓகேவா? ஓகே, அதாவது 112 இன்ட்டு 10னா 1120, 120 + 1னா 121 1121. இப்போ வந்து என்ன ஆகும்? அகைன் வந்துட்டு இங்கே போகும்போது இங்கே 1 வந்து மைனஸ் ஆகும். ஸோ திருப்பி உள்ளே வரும்போது அது ஆன்சர் வந்துட்டு எப்படினாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? திருப்பி மறுபடியும் அதை போடல, ஏன்னா இடம் இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா பாலிண்ட்ரோம், சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா எல்ஸில் வந்துட்டு நாட் அ பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ணுறோம். இதை வந்துட்டு கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு 1 1 2 1 1. The given input is palindrome. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு வேற பாலிண்ட்ரோமே இல்லாத ஒரு நம்பர் கொடுக்கலாம். The given input is not a palindrome. ஓகேவா? இவ்வளவுதான் guys லாஜிக். ஸோ வந்துட்டு உங்களுக்கு எல்லா நம்பர் ப்ரோக்ராமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து இதோட லாஜிக்கை திருப்பி நீங்களாக பில்ட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்களாக பில்ட் பண்ணும்போது தான் இது அப்படியே வந்துட்டு உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? கண்டிப்பாக வந்துட்டு நானுமே நோட்டை எழுதி பார்த்து அப்படி தான் வந்து இது பண்ணேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு லாஜிக் வந்து ஒவ்வொரு டைம் யோசிக்கும் போது வராது. ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் மற்ற எதுக்குமே இது பண்ண வேண்டாம். இந்த நம்பர் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். வேலை கிடைக்குன்னா நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இந்த 8 ப்ரோக்ராமை மட்டும் உங்களோட நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. என்ன லாஜிக்? டிஜிட்டுக்குனா இந்த லாஜிக், டிஜிட் சம்முக்குனா இந்த லாஜிக். வந்து மேக்ஸிமம் எனக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட் இந்த 4 சம்குள்ளே தான் இருக்கும். அதுவுமே காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸி தான். ஸோ வந்து நீங்கள் சின்ன லாஜிக் பாலிண்ட்ரோம்ல அந்த இன்ட்டு 10 போடணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த பாலிண்ட்ரோம் சம் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இந்த நம்பர் ப்ரோக்ராம். ஸோ மறக்காதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க நம்பர் ப்ரோக்ராம்ஸை. ஏன்னா நம்பர் ப்ரோக்ராம்ஸும் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸும் ஒன்று இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்பர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home.
on my throne, in the zone, that's the only way I go. Feeling low, about to blow back up. Here I go.